தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது இன்னோவா கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே காரை ஓட்டி வந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாலக்கோடு அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதியதில் 3 பேர் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. ஒசூர் அலசநாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முனிகிருஷ்ணன். இவர் தனது நண்பர்களுடன் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதிக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். காரில் அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாஸ், பசவராஜ், மஞ்சுநாத், சந்திரப்பா ஆகியோர் காரில் பின்னிருக்கையில் அமர்ந்து வந்தனர். இன்று காலை மகேந்திரமங்கலம் அருகே ஜிட்டாண்டள்ளி பியூ சாலை அருகே வந்தபோது சாலை தடுப்பு சுவரில் மோதி பின்பு அங்கு சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது கார் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த முனிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். உயிரிழந்த முனிகிருஷ்ணன் உடலை மீட்டு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் பயணித்தவர்கள் பலத்த காயத்துடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்பு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த பசவராஜ் மற்றும் சீனிவாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விபத்து குறித்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகன்.